ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவில் இருந்து பாகிஸ்தானின் கராச்சிக்கு புறப்பட்ட K2 ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 சரக்கு விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரபிக்கடலில் விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் மொத்தம் 5 பேர் இருந்த நிலையில் அவர்களின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. மேலும் விபத்து குறித்து திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதில் பொருத்தப்பட்டிருந்த வழிகாட்டும் நேவிகேஷன் சிஸ்டம் திடீரென செயலிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து விமானிகள் கராச்சி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு உதவி கோரினர். கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்க தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கினர். ஆனால் கராச்சியை நெருங்கிய போது விமானத்தின் இயக்கத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. பயண திசையை மாற்றிய விமானம் வேகமாக உயரத்தை குறைத்ததுடன் கராச்சிக்கு மேற்கே சுமார் 287 கிலோமீட்டர் தொலைவில் சென்றபோது ரேடார் கண்காணிப்பிலிருந்து மறைந்தது. இதன் பின்னர் கட்டுப்பாடு மையத்துடனான தொடர்பும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து பாகிஸ்தான் விமான ஆணையம், கடற்படை மற்றும் மீட்பு படையினர் இணைந்து அரபிக்கடலில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த தேடுதலின் போது விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கடலில் இருந்து மீட்கப்பட்டதால் அது கடலில் விழுந்து நொறுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் விமானத்தில் ஏற்பட்ட நேவிகேஷன் சிஸ்டம் பிரச்சினையால் விமானம் அரபிக்கடலில் விழுந்து நொறுங்கிய தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது.